ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பங்குனி உத்திர பெருவிழாவோட விரத முறைகள் என்ன, எந்த நாள், என்ன நேரம், வழிபாட்டு முறைகள் என்ன, இதெல்லாம் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூடுதலாக இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கணும் அப்படின்னா பங்குனி உத்திர பெருவிழா அன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பூஜையில் கலந்துக்கணும். அந்த பூஜையை பற்றின விளக்கங்களும் கொடுத்துருக்கேன். முருகனுக்குரிய வழிபாடுகளில் மிக முக்கியமான பெருமை வாய்ந்த வழிபாடு அப்படின்னா அது பங்குனி உத்திர பெருவிழா தாங்க. பங்குனி உத்திரம் அப்படின்னா பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அதில் 12வது மாதம் தான் பங்குனி மாதம். அதே மாதிரி 12வது நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். இந்த 6 கரங்களுடன் 6 தோள்களுடன் காட்சியளிக்கும் நம் முருகப்பெருமானை இந்த பங்குனி உத்திர பெருவிழா அன்னைக்கு நம்ம மனமுருகி வழிபாடு செய்யும்போது அந்த கரங்களும் தோள்களும் நம்மை பாதுகாக்கும், நம்மை காப்பாற்ற வரும். இத்துணை சிறப்புகள் பொருந்திய இந்த பங்குனி உத்திர திருநாளோட நேரம் என்னன்னு பார்க்கலாம். பௌர்ணமி எப்போ இருக்குது அப்படின்னா 24ஆம் தேதி காலையில் 11:17 25ஆம் தேதி மதியம் 1:16 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் எப்போ பிறக்குது அப்படின்னா 24ஆம் தேதி காலையில் 8:47 25ஆம் தேதி காலையில் 11:19 வரைக்கும் இருக்குது. அநேகமான நேரங்கள் எதில் இருக்குது அப்படின்னா 24ஆம் தேதி தான் பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்த நேரங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் 24ஆம் தேதி தான் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். பெரும்பாலான அறுபடை வீடுகளிலும் கூட 24ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. ஆனால் சில கோயில்களில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 25ஆம் தேதி சில கோயில்களில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலோட பங்குனி உத்திர விழாவில் நீங்கள் பங்கேற்றுக்கோங்க. விரதம் இருக்கிறது 24ஆம் தேதி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ விரதம் இருக்கீங்க அப்படின்னா 24ஆம் தேதி முழுக்க சாப்பிடாம நம்ம காவடியோ பால் குடமோ எடுத்து விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீடுகளிலேயே நம்ம முருகனுடைய சிலைகள், படங்கள், வேல் கொண்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். அது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சிலர் விரதம் இருக்காமல் வழிபாடு மட்டும் செய்வாங்க. அதுவும் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. வீடுகளில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்கிறது நல்லது. ஒரு இனிப்பு நம்ம வைக்கலாம். தேனும் தினை மாவும் கலந்து கூட முருகப்பெருமானுக்கு நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம். ஏனென்றால் வள்ளி தேனும் தினை மாவும் கொண்டு தான் முருகப்பெருமானோட மனசை கவர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அதை கூட வைக்கலாம். எதுவும் முடியல அப்படின்னா வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் வைத்து நீங்கள் எளிமையான முறையில் நெய்வேத்தியம் செய்யலாம். இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா சிவபுராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அபிராமி அந்தாதி, திருப்புகழ். இது எல்லாத்திலுமிருந்தும் ஒரு பாடல்கள் படிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன் 4000 திவ்ய பிரபந்தம், சிவபுராணம் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைய தினத்தில் பெருமாள், சிவன் அனைவருக்கும் விசேஷமான தினம். அனைவரையும் நம்ம வழிபாடு செய்கிறது நமக்கு எல்லா பலனையும் கொடுக்கும். இப்போ நான் உங்கள் கூட ரொம்ப முக்கியமான ஒரு பூஜையை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பூஜை இரவு நேரத்தில் நடைபெறும். சிவன் கோவில், பெருமாள் கோவில், முருகன் கோவில் எல்லா கோவிலிலும் நடைபெறக்கூடிய பூஜை தான் இது. எந்தெந்த கோவிலில் நடைபெறுது அப்படின்னு கேட்டுக்கோங்க. எந்த கோவில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலில் நடக்கிற அந்த பூஜையில் பங்கேற்றுக்கோங்க. அந்த பூஜையோட பேர் என்ன அப்படின்னா பள்ளியறை பூஜை. மகத்துவம் பொருந்திய அதிசக்தி வாய்ந்த பூஜை தாங்க இந்த பள்ளியறை பூஜை. இந்த பள்ளியறை பூஜையில் நம்ம பங்கு கொள்ளும் போது நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும். இப்போது சிலர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இருக்காது, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க, அதே மாதிரியே பிரிஞ்சவங்க இந்த பூஜையில் பங்கேற்கும் போது அவங்க திரும்பவும் ஒன்று கூடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஐதீகம். அதனால் கண்டிப்பாக இந்த பூஜையில் பங்கேற்றுக்கோங்க. பூஜைக்கு தேவையான உங்களால் முடிந்த பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. பூக்கள், பழங்கள், அதே மாதிரி நெய்வேத்தியத்துக்கு பால், அபிஷேகத்துக்கு பால், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை மனமுருகி வாங்கி கொடுத்து உள்ளன்போடு நம் கந்தப்பெருமான் கலியுக கடவுள் முருகனை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அடுத்த வருஷம் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நம் பெருமான் நமக்கு அருள் புரியும். பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நடக்கிற பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு என்னால் முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நாள் இந்த பள்ளியறை பூஜையில் பங்கேற்று நினைக்கிற எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நானும் நம்மளுடைய கலியுக கடவுள் கந்தபெருமான மனமுருகி வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்